ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, த மோஸ்ட் யூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் டிஃபால்ட்டருங்க. அந்த டாபிக் தான் இது. பைத்தான் ஏபிஐ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பைத்தான் ஏபிஐ. பைத்தான் ஏபிஐ. ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு ஐ திங்க் இந்த ஏபிஐல எந்த நாலேஜ் இருக்குன்னு செக் பண்றேன். ஓகே, சொல்லுங்க. ஏபிஐ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா இது ரிலேட்டடா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? API with JSON creations. இல்லனா ஓகே. Service will ஓகே, அந்த என்னோட ஜேசான் அந்த backend process. ஓகே. இல்ல ஆக்சுவலா அது என்ன பண்ணுங்கிறது தெரியுமா? ஏபிஐங்கிறது எதுக்காக கொண்டு வச்சிருக்காங்க? அந்த அப்படி அந்த கான்செப்ட் என்ன பண்ணும்? அது ஏதாவது ஐடியா இருக்கா? You are to calling from one mapping to another map. யா ஓகே. ஓகே, யா குட். நீங்க ஸ்வேதா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏபிஐ ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஏதாவது பாஸ் ப்ராஜெக்ட்ல? ஓகே, யா ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இங்கே கேட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னா சிம்பிளா ஒரே ஸ்டோரி சொல்றேன். நீங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா நீங்க போய் உட்காருவீங்க. கரெக்டா அந்த டேபிள் உட்காருவீங்க. அந்த வெயிட்டர் வந்து ஒரு மெனு கொடுப்பான். வாட் யூ வாண்ட் அப்படி ஏதாவது கேட்குறப்ப நீங்க உங்க அதுல இருக்கிறத நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. கரெக்டா அதுல என்ன இருக்கோ உங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணுவீங்க. நீங்க கேட்கறத அவன் உள்ள போய் அந்த கிச்சன்ல போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவான். சப்போஸ் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் கொடுங்க, இல்ல டிஷ்யூ கொடுங்க, நம்ம இங்க கேட்க கேட்க அந்த வெயிட்டர் என்ன பண்ணுவான், உள்ள போய் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவான். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்ப நீங்க தான் யாரு? நீங்க தானே நீங்க சொன்னனாலதான் அந்த பையன் உள்ள போய் எடுத்துட்டு வரான். அப்ப நீங்க தான் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க தான் யூசரே, யூசர் சைடு அப்படிங்குவாங்க. யூஐ நீங்க தான். ஓகே, யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 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 ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த நீங்க தான் ஃபில் பண்ணுவீங்க ஃபார்ம் எல்லாமே. கரெக்டா? ஒரே நிமிஷம். ஓகே, அப்ப நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற ஃபார்மை, அதுதான் அந்த டேட்டா இருக்கு பாருங்க, அந்த டேட்டாவை இந்த வெயிட்டர் என்ன பண்றான், எடுத்துட்டு போய் பின்னாடி இருக்க அந்த கிச்சன்ல போய் கொடுக்குறான். அந்த கிச்சன்ல போயிட்டு மேக் பண்ணி எடுத்துட்டு வரான். அதாவது அவன் மேக் பண்ண மாட்டான், அங்க ஆல்ரெடி இருக்கும். இருந்துச்சுன்னா அந்த கிச்சன்ல மாஸ்டர் பண்ணிட்டு இருப்பாரு, எடுத்துட்டு வந்து உங்க சர்வ் பண்ணுவான். அப்ப இங்கேயும் அதே தான் நடக்குது. ஓகே, அந்த யூசர் கிட்ட இருந்த டேட்டாவை அந்த ஏபிஐ, அந்த வெயிட்டருங்கிறவன் தான் ஏபிஐ. அவன் இந்த வெயிட்டர் என்ன பண்றான், அந்த ஏபிஐ அந்த டேட்டாவை வாங்கி, இந்த பார்ப்பா இப்படி காயத்ரி அண்ட் ஸ்வேதாங்க ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க போய் அந்த டேட்டா பேஸ்ல இந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகு அப்படின்னு போய் அது ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்ப அந்த ஏபிஐயோட வேலை என்ன? யூசர் கிட்ட இந்த டேட்டா வாங்கி இப்போ ஸ்டோர் பண்றது. இன்னொரு வேலை என்ன பண்ணும், திருப்பி நீங்க லாகின் பண்றீங்க, லாகின்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. யூசர் நேம் வந்து இப்போ சும்மா வந்து விக்னேஷ் பாஸ்வேர்ட் 123 கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கறத நீங்க கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா தானே லாகின் ஆகும். அப்ப அந்த ஏபிஐ என்ன பண்ணும், உங்க டேட்டாவை அதை வாங்கி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர டேட்டாவை எடுக்க பேக் எண்ட்ல போய் ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஏபிஐ. அது என்ன பண்ணும், டேட்டாவை வாங்கி போய் செக் பண்ணும் டேட்டா பேஸ்ல. இங்க பாருப்பா, இங்க இப்படி ஒருத்தன் டைப் பண்ணிருக்கான் விக்னேஷ் அண்ட் 123 பாஸ்வேர்டு, இந்த லாகின் பேஜ்ல அந்த லாகின் டேட்டா பேஸ்ல போய் அந்த டேபிள்ல போய் செக் பண்ணு இருக்கா. ஏன்னா நீங்க லாகின் பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்க பண்ணிருக்கணும். ஓகே, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டேட்டாவை கரெக்டா போட்டாதான் லாகின் ஆகும். அதை போய் செக் பண்ணும். ஒரு சின்ன இது மிஸ்டேக் ஆனாலும் பாஸ்வேர்டு எரர் வரும். கரெக்டா? ஓகே, அப்ப அந்த ஏபிஐயோட வேலை என்ன, உங்க டேட்டாவை செக் பண்றது. ஓகே, புரியுதா கைஸ்? அப்ப இது வந்து ஒரு கான்செப்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுல ஒரு ஹைலைட்டே என்னன்னா, ஏபி உங்க கண்ணுக்கே தெரியாது. இதுதான் ஹைலைட்டே மெயின். புரியுதா கைஸ்? இந்த விஷயத்துல இப்ப நான் சொன்னேன்ல, ஆனா அங்க டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும், அது உங்க கண்ணுக்கே தெரியாது. ஓகே, இதுலயே இன்னொன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா, மெயினா வந்து ஏபிஐ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுமா நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர், இப்போ நான் சொன்னதுலேயே டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான், பட் மெயினா யூஸ் பண்றது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க உங்ககிட்ட வேற ஒரு இடத்துல ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா இருக்கு, அதை வந்து ஜாவா ப்ராஜெக்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணி அதை ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா?
இப்போ இப்போ எங்கள் அப்ளிகேஷன்லாம் அப்படி தான். ஓகே, இப்போ ஜாவாலாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான் புதுசாக. ஃபர்ஸ்ட்லேருந்து பைத்தானில் பண்ணிக்கிட்டு இருப்பான். பைத்தான்லையோ இல்லை அட்வான்ஸான டெக்னாலஜி ஏஐலாம் யூஸ் பண்ணி பண்ணுவான். ஏன்னா நீங்கள் ஜாவாவில் போய் ஏஐ உட்கார வைக்க முடியாது, பண்ண முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான், ஃபியூச்சர்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து ஒன்று பண்ணுவான், ஒரு அப்ளிகேஷன் பண்ணுவான். அதை போய் அதோட மெர்ஜ் பண்ணுவான், ஜாவாவையும் பைத்தானையும் மெர்ஜ் பண்ணுவான். அப்போ ஜாவால அப்ளிகேஷனில் பண்ண ஒரு டேட்டா இருக்கும் தெரியுமா, அந்த டேட்டாவை இந்த ஏபிஐ லிங்க் மூலியமா இங்கே இந்த பைத்தான் கோடுக்கு எடுத்துட்டு வருவாங்க. புரியுதா கைஸ்? அதை எப்படி அனுப்புவாங்கன்னா அதை ஒரு ஏபிஐ லிங்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏபிங்கிறீங்களே, ஏபின்னா என்னங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு லிங்க் தாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒரு லிங்க், இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு டிஎன்எஸ்டிசின்னு ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, நான் ஏபிஐ லிங்க்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். கூகுளில் இருக்கும், டம்மி லிங்க் ஏதாவது இருக்கும். ஏபிஐ டம்மி லிங்க் ஃபார் டெஸ்டிங். ஓகே, ஒரே நிமிஷம். இதில் ட்ரைட் ஃபார் ஃபீ, ஓ இது இது இதெல்லாம் இவ்வளோ கொடுக்கணுமா? இது ஒரு இல்லைங்க, ஒரே நிமிஷம். இது ஒன்று இருக்குமே, கன்சோல் ஏபிஐ ஒரு 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 வெப்சைட் டக்குனு பார்த்து வர மாட்டேங்குது. கன்சோல் ஐஓவா? ஐயோ, டக்குன்னு வர மாட்டேங்குது பேர். அதில் நான் இப்போ நான் பண்ணியே லைவாக உங்களுக்கு காட்டலாம், அதுக்கு தான் பேர். நீ ஏபிஐ, ஒரே நிமிஷம் நான் காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு கிளியராக கரெக்டாக புரியும். ஏன்னா இப்போ எங்கிட்ட நம்ம லைவ் ஏபிஐ கிடையாதுல்ல, அதுக்காக தான் நான் கூகுள்லேருந்து எடுக்கிறேன். அதுதான் நீங்கள் டேட்டா பேஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிஐ தெரியும். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பின்னாடி. அக்செப்ட் ஆல். இப்போ பாருங்கள், இதில் எதாவது ஒன்று எடுப்போமா? ஓகே, நம்பர் வெரிஃபிகேஷன் ஏபிஐ. இதா? ஓகே, இது லிங்க் இல்லை. சரி, ஓகே இருங்க, அப்போ நான் பார்க்குறேன். அப்போ நானே உங்களுக்கு நான் டம்மியாக சொல்லித்தரேன், அப்புறம் அதை நம்ம பார்த்துக்கோம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு லிங்க் இப்படி தாங்க இருக்கும். எடுத்தீங்கன்னா HTTPS. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல, இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு, லைவாகவே காட்டுறேன். HTTPS இப்படி போட்டு அந்த ஏபிஐக்கு ஒன்று ஒரு இது மாட்ட லிங்க் மாட்ட போட்டிருப்பான். நீ என்ன ஒரு XYZ ஏதாவது லிங்க் மாட்ட போட்டு அந்த ஏபிஐ லிங்க் இப்படி தான் இருக்கும். ஒரு யூஆர்எல் மாட்டா இருக்குங்க. புரியுதாங்க? யூஆர்எல் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இது இப்படி தான் இருக்கும். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதையே நான் எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தெரியுதா? அப்படி இருக்கா? இப்படி தான் இருக்கும் ஏபிஐ. ஓகே, ஸோ இந்த ஏபிஐ லிங்கை வேற யாரும் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஓகே, அப்போ அந்த ஏபிஐக்கு ஒரு கீ இருக்கும். அந்த கீ தான் சாவி. ஓகே, இது வந்து லாக்கில் தான் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஏபிஐ வந்து ஆக்சுவலாக அது ஓப்பனாகவே வந்து யாரும் பார்க்க முடியாது. அவங்க சீக்ரெட்டாக தான் இதை ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, அப்படிங்கிறப்ப இதை வந்து நிறைய ஹேக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டேட்டாவை நான் உடச்சேன்னா இந்த ஏபிஐ நான் உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹேக் பண்ணுறவன் எதை எடுப்பான்? உங்கள் டேட்டாவை தான் ஹேக் பண்ணுவான், தவிர கோடை யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்க. புரியுதா கைஸ்? அப்போ இந்த ஏபிஐ உடைக்க பார்ப்பான் அவன். ஓகேவா? ஸோ அதனால தான் இது மோஸ்ட் செக்யூராக பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் ஆக்சுவலாக ஏபிஐ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாட்டம் தான் உங்களுக்கு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குள்ள அந்த டேட்டா எப்படிமா இருக்கும்? டிக்ஷனரி ஃபார்மேட். டிக்ஷனரி படிச்சிருக்கீங்களா? தெரியுங்களா கைஸ்? டிக்ஷனரி தெரியுங்களா கைஸ்? இந்த லிங்க்குள்ள அந்த டேட்டா உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த டேட்டா எப்படிமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். எப்படிமா இருக்கும்? இப்போ லைக் சும்மா ஒரு பேச்சுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இருக்கும். உங்க யூசர் நேம் வந்து இப்போ நான் வந்து விக்னேஷ், அப்புறம் பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் அனுப்பின பாஸ்வேர்டு இப்படி தான் இருக்கும். சும்மா 1 2 3 4 இந்த மாட்டம் தான் ஏபிஐக்கு வந்து வரும். இதுலேயே நிறைய டேட்டா இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அந்த டேட்டா பொறுத்து. புரியுதா? இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏபிஐயை ஓகே, அப்போ எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஏபிஐயை அனுப்பிச்சி விட்றான். ஓகே, இல்லை அந்த ஏபிஐ நம்ம வாங்குகிறோம். இந்த ஏபிஐ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட லாஜிக், அதாவது நீ பைத்தான் டெவலப்பர்னா பைத்தானு, ஜாவானா ஜாவா, C++, அதுக்கேற்ற அப்படியே அந்த ஏபிஐயை நீங்கள் உள்வாங்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த ஏபிஐயை நீங்கள் வாங்கிட்டு ஒரு யூஆர்எல்னு சொல்லிட்டு அந்த ஏபிஐயை நான் வாங்கிட்டேன், அந்த லிங்கை நான் வாங்கிட்டேன். ஓகேவா? இந்த ஏபிஐயை நான் வாங்கிட்டேன்.
அதுக்கு தேவையான கீலாம் போட்டு அதை நான் எடுத்துட்டேன். அதுக்கு கோடு வேற மாட்டம் வரும் அந்த கீயை போட்டு ஆக்டிவேட் பண்றதுக்காக. ஏன்னா அந்த கீ அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஏபிஐ கீ இதெல்லாம் இருக்கும். அப்போ இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இது என்ன ஏபிஐ வச்சுக்கலாம்னா இது யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏபிஐ. ஓகேவா, இப்போ அந்த இந்த இதுக்குள்ள அந்த என்ன இருக்கு, டேட்டா இருக்கு. எப்படி அந்த டேட்டா இருக்கு, இந்த மாட்டம் அந்த டேட்டா இருக்கு, ஆனால் உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்ப இந்த டேட்டாவை நான் பைத்தான் கோட்ல போடணும்னா உள்ள இருக்கிற அந்த லிங்க்குள்ள இருக்கிற ஏபிஐ நான் வெளியில உடச்சி எடுக்கணும். கரெக்டா? அப்ப எடுத்தாதான் அந்த டேட்டாவை நான் வெளியே எடுக்க முடியும். அப்ப இந்த ஏபிஐல இருக்கிற டேட்டாவை நான் வெளியில எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்னது, ஜேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா புரியலையா கைஸ்? புரியுதா புரியலையா? புரியுதுல கைஸ்? அப்ப ஏபிஐக்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக we can use என்னது, ஜேசன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஜேசன் எழுதிக்கோங்க. ஏபிஐ இல்லாம ஜேசன் இல்ல, ஜேசன் இல்லாம ஏபிஐ இல்ல. ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, ஏபிஐல நிறைய ஏபிஐ இருக்குங்க. நீங்க இப்ப நீங்க பண்ணது உங்களோட ஓன் ஏபிஐ. ஓகேவா, வேற ஒரு இதுல இருந்து நீங்க ஓனாவே ஏபிஐ பண்ணி இது பண்றது. இதுல இன்னும் நிறைய இருக்கு ஏபிஐ, அதாவது சொல்றேன். அப்ப இந்த ஜேசன் எதுக்குங்க பண்ணும் அப்படின்னா இது வந்து ஸ்டோரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் தி டேட்டாஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஜேசன் என்னது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு எழுதிட்டு இது மெயின்லி இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், ஸ்டோரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் தி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்சிங் தி டேட்டாஸ். நோட் பண்ணீங்களா? ஓகே, குட். ஸோ அப்போ இந்த ஜேசனை நான் எப்படிங்க யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த ஏபிஐல என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஏபிஐ என்ன வேற என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் பாருங்களேன், டைம் ஓடுது. இங்கே லேப்டாப்பில் டைம் ஓடுது. சம்டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங்கோட இதெல்லாம் ஓடும், பார்த்துருக்கீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்லாம். அது என்னது, இந்த மாதிரி அந்த அனலைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பிஸ்னஸ் அனலை, அது என்னது, ஏன்னா உங்கள் லேப்டாப்பில் ஓடும், பார்த்துருக்கீங்களாங்க? லைக் அது என்ன சொல்லுவோம், இதுங்க இந்த மார்க்கெட்டுங்க, அது பேர் என்னங்க, எங்க டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பேரு. நம்ம ஆன்லைன்ல இந்த டிஜிட்டல் இதெல்லாம் வாங்குவோமே, இன்வெஸ்ட் பண்ணுவோமே, அது பேர் என்ன சொல்லுவோம், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாட்டம்லாம் அது என்ன பேருங்க சொல்லுவோம், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலா? இல்ல அதான் அதுக்கு அதுக்கு அதான் அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களாங்க, அது பேர் என்னங்க? டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல பாருங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணும்லங்க ஏதோ சம்திங். இப்போ உங்களுக்கு இங்க இவ்வளவு மார்க்கெட் இப்போ இவ்வளவு போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் அதுக்கு பேர் என்ன, அந்த டவுன் ஆகி வந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவு வந்து நிஃப்டி வந்து ஷேர் மார்க்கெட், காட் இட். அததான் டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலப்பா. ஓகே, அப்ப இந்த மட்டும் அந்த ஷேர் மார்க்கெட் டீடைல்ஸ்லாம் உங்க லேப்டாப்லயோ இல்ல சம்டைம்ஸ் உங்க மொபைல் போன்லயோ சம்டைம்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் என்னன்னா அதுதான் தேர்ட் பார்ட்டி ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தேர்ட் பார்ட்டி ஏபிஐனா என்னன்னா இப்போ இந்த கூகுள் மேப்புங்கிறது ஒரு ஏபிஐ தான். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் இஃப் யூ வாண்ட் டு இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் எனி ஏபிஐ இன் யுவர் கோட், ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க செப்பரேட்டா போய் அந்த அக்கௌண்ட்டை போய் நீங்க வாங்கணும். ஓகே, ஏபிஐ வாங்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஷேர் மார்க்கெட்டோட ஏபிஐ வேணும் அப்படின்னா நீங்க ஷேர் மார்க்கெட் ஏபிஐன்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்க பார்த்தாலே இருக்கும் ஷேர் மார்க்கெட் ஏபிஐ. ஓகேவா, சோ அந்த ஷேர் மார்க்கெட் இந்த இப்போ அப்ஸ்டாக் வச்சிருக்கான், அது மட்டும் நிறைய வச்சிருப்பான் ஷேர் மார்க்கெட்டோட ஏபிஐ. அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்கு அதோட டீடைல்ஸ் எல்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ல அப்டேட் ஆகணும் அப்படின்னா இவங்கிட்ட நீங்க சைன் அவுட்லாம் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு ஏபிஐ வாங்கணும். பாத்தீங்களா, அவன் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஏபிஐ தனியா வச்சிருக்கான், ஹிஸ்டாரிக்கல், மார்க்கெட்ல ஃபீடா, ப்ரொஃபைலா, ஃபண்ட்ஸா, போர்ட்ஃபோலியோவா, எல்லாத்துக்குமே தனித்தனி ஏபிஐ வச்சிருக்கான் அவன். ஓகேவா, சோ இதை நீங்க வாங்குனீங்கன்னா அவன் அந்த லிங்கா தான் கொடுப்பான், அந்த லிங்க்கும் கொடுப்பான், அந்த கீயும் கொடுப்பான், ஏபிஐ கீயும் கொடுப்பான். ஓகே, அந்த கீயை நீங்க அந்த அதை வாங்கி அந்த ஏபிஐ ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது இருக்கா வச்சிருக்கானா, இதுல இல்லையா, ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க வச்சிருக்கான் பாத்தீங்களா,
இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, புரியுதா கைஸ்? அதான் இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், ஏபிஐ ஸ்ட்ரக்சர். ஓகே, இது டிக்ஷனரி ஃபார்மேட்ல தான் இருக்கும் ஆக்சுவலா. புரிஞ்சா? ஸோ அப்போ இந்த மாட்டை நீங்கள் அந்த லிங்காக கொடுத்துருவான். அப்போ இந்த லிங்க் அப்படி கொடுத்தோட்டமே இந்த லிங்க்குள்ள என்ன இருக்கும், இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் சாரி இது அந்த ஷேர் மார்க்கெட்டோட ஒவ்வொரு காயினோட ப்ரைஸ் இருக்கும், ஒவ்வொருட அந்த அக்கௌண்ட்டோட இதுவும் எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அது இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கீ எல்லாம் போட்டு ஓபன் பண்ணி அதுல நான் அந்த பர்டிகுலர் டேட்டாவை நான் வெளியில எடுப்பேன். புரியுதா கைஸ்? அதை எடுத்து என்னோட ப்ராஜெக்ட்ல நான் போய் டிஸ்ப்ளே பண்ணுவேன் எங்கேயாவது. ஓகேவா? அதே மாட்டம் தான் வந்து கூகுள் மேப் ஏபிஐ, கூகுள் மேப்ல இருந்து பண்றது. இந்த மாட்டம் எக்கச்சக்கமான ஏபிஐ இருக்கு. இந்த கிரிக்கெட் ஸ்கோர் பார்ப்பாங்கல்ல, அது ஒரு ஏபிஐ தான். ஓகே, இந்த மாட்டம் எக்கச்சக்கமான ஏபிஐ இருக்கு கைஸ், லேக்ஸ் ஆஃப் ஏபிஐ இருக்கு. அந்த டிபெண்ட்ஸ் அந்த ஏபிஐ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதை பொறுத்து அவங்க வாங்கி அந்த ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. புரிஞ்சா? ஸோ இதுதாங்க ஏபிஐ. இப்போ ஏபிஐ பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்குல்ல கைஸ்? ஏன்னா உங்களுக்கு இது தெரியாம நீங்க வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதுக்காக சொல்றேன் இவ்வளவு எக்ஸ்பிளைனா. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல ஏபிஐ பத்தி? இருக்குங்க. ஓகே சூப்பர். ஓகே சூப்பர் கைஸ். ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்றேன், இது கொஞ்சம் நல்லா இன்டெப்தா போய் நீங்களும் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆபீஸ்ல யூஸ் பண்றதும் அப்ப தேர்ட் பார்ட்டி ஏபிஐ தானே? ஆபீஸ்ல என்ன மாட்டம் இது யூஸ் பண்ணுவீங்க? லைக் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்பா. Like we are calling from one application to other application. இப்ப நம்ம இன்புட் கொடுப்போம், அவங்க கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வரும், அந்த மாதிரி சொல்றேன். சோ அதுவுமே ரிலேட்டட் டு தேர்ட் ஆமா பார்ட்டி தான். எஸ் ஆமா 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 ஏபிஐ. ஆமா, அதுமே கரெக்ட் தான், அதுவும் ஏபிஐ பட் தான். ஆனா அது அவன் சாஃப்ட்வேரா கொடுத்துருப்பான்ல. அதாவது நீங்க வந்து வேற ஒருத்த பர்சனோட ஒரு டேட்டாவை உங்களோட நீடுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்கிட்ட இருந்து நீங்க ஏபிஐ லிங்கா வாங்கணும். அவன் கீயோட கொடுப்பான். அதை நீங்க உங்க கோடுல இப்படி போடணும். கோடுல போட்டு இதுல இருக்கிற டேட்டாவை நான் வெளியில எடுப்பேன். வெளியில எடுக்கிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஜேசன் யூஸ் பண்ணுவேன், இம்போர்ட் ஜேசன் அப்படின்னு. ஓகேவா? அப்ப நீங்க இதுக்குள்ள ஏதோ சம்திங் டேட்டா இருக்கு, அந்த டேட்டா தான் இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் வெளியில எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டேட்டா எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்படி போட்டா வராதுல, அதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன். யூஆர்எல் ஈக்குவல் டு இந்த டேட்டாவை நான் போட்டுக்கிறேன். இப்படிதான் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் வரும் அந்த டேட்டா. மனசுல வச்சுக்கோங்க, அதை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் அந்த டேட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வெளில வந்து டபுள் குவாட்ஸ் போடணும். ஓகே, இது வந்து என்ன ஃபார்மேட்? ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதாவது இதை தாங்க நான் இப்படி வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, இது வந்து சாம்பிளுக்கு வச்சுக்கோ இதை. ஓகேவா? அப்ப இப்படிதான் உங்க டேட்டா இருக்கும். ஓகே, அப்ப இந்த டேட்டாவை நான் என்ன யூஸ் எப்படி எடுப்பேன்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், சும்மா வந்து கன்வெர்ட் ஜேசன் இல்ல சி ஜேசன், சிஜேனா கன்வெர்ட் ஜேசன், அதான் நான் ஷார்ட்கட்ல அப்படி போட்டிருக்கேன், சி அண்டர்ஸ்கோர் சிஜே அப்படின்னு. இதுல போட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜேசன் அந்த மேல இருக்க அந்த மெத்தட அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுவேன், ஜேசன் டாட். ஓகே, என்ன பண்ணுவேன்னா ஜேசன் டாட் லோட்ஸ் அப்படின்னு கொடுப்பேன். லோட்ஸ், அந்த லோட்ஸுக்குள்ள அந்த யூஆர்எல் கொடுப்பேன். அப்ப இது என்ன பண்ணும்? ஓகே, இப்போ இதை நீங்க ரன் பண்ணா உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் வந்து டைப் வந்து யூஆர்எல் கொடுத்துருக்கேன். இது என்ன ஃபார்மேட்? ஸ்ட்ரிங் ஃபார்மேட். பாருங்க, ரன் பண்றேன், இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட் வந்திருக்கா? கீழே பாருங்க, அவுட்புட் பாருங்க, இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட். பாத்தீங்களா என்னாச்சு? ஜேசன் எக்ஸ்பெக்ட் என்க்ளோஸ்டு டபுள் குவாட்ஸ். ஓகே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது இது வந்து சிங்கிள் குவாட்ஸ்ல இருக்கணுமா, இது வந்து டபுள் குவாட்ஸ்ல இருக்கணும். ஏன்னா ஏபிஐ டேட்டா இப்படி தான் வரும், அதான் எனக்கு சொல்றேன். அந்த ஃபார்மேட்லாம் பார்த்து உங்க உள்ள வந்து டபுள் குவாட்ஸ்ல இருக்கும், வெளியில தான் சிங்கிள் குவாட்ஸ்ல இருக்கும். ஓகே, இப்ப ரன் பண்றேன், வந்தா ஸ்ட்ரிங்னு வருதா எங்களுக்கு? பாத்தீங்களா? அப்ப இது என்ன அர்த்தம்? இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை நான் வந்து உள்ள இருக்க இது ஆக்சுவலா இது யூஆர்எல் கைஸ். இதை நான் இப்படி வச்சுக்காதீங்க, இது வந்து யூஆர்எல் ஆக்சுவலா. அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா காட்டுறேன். என்கிட்ட லைவா சொல்ல முடியாதுல்ல, எதுவும் இல்லை என்கிட்ட, அதுக்காக நான் காட்டுறேன் உங்களுக்கு, பின்னாடி காட்டுறேன் டேட்டா பேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம். அப்ப இதை வந்து நான் ஜேசனா கன்வெர்ட் பண்றேன். நான் எங்க ஜேசனா கன்வெர்ட் பண்ணணும்? ஏன்னா நீ பைத்தான் யூஸ் பண்ற, அப்ப பைத்தானுக்கு இது வந்து அந்த ஜேசன் வந்து என்ன பண்ணும்னா, நீ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றியோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற அப்படியே அதை மாத்தி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்மேட்? டிக்ஷனரியா அதை மாத்தி கொடுத்துரும் பாருங்களேன். அப்ப பிரிண்ட் சிஜே அப்படின்னு கொடுக்குறேன். சிஜே கொடுத்துட்டேன்னா ரன் பண்றேன், எனக்கு இந்த டேட்டா வந்துருச்சா? பாத்தீங்களா? கீழே பாருங்க, டேட்டா வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? சரி, இது என்ன ஃபார்மேட்ல இந்த டேட்டா வந்திருக்கு? டிக்ஷனரி ஃபார்மேட்ல. எப்படி செக் பண்றது? டைப் போட்டு செக் பண்ணுங்க.
ஓகே இங்க பாருங்க நான் டைப் போட்டு செக் பண்ணிட்டேன். பாத்தீங்களா கீழே அவுட்புட் பாத்தீங்களா டிக்ட்னு வந்திருக்கா? எஸ்ஆர் நோ கைஸ், எஸ்ஆர் நோ. அப்ப ஒரு லிங்க்குள்ள இருக்கிற டேட்டாவை நான் வெளியில எடுத்துட்டேன், ஒரு நார்மல் டிக்ஷனரி ஃபார்மேட்டா எடுத்துட்டேன். இப்போ நீங்க தான் பைத்தான்ல டிக்ஷனரி தெரியுமே, ஓகே. அப்ப இதுல இருக்கிற உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவை நீங்க எப்படி எடுப்பீங்க? டிக்ஷனரியில இருந்து டேட்டாவை நீங்க எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க? சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நோட் பண்ணீங்களா அதெல்லாம்? ஓகே அப்ப கெட் எப்படி மெத்தட் யூஸ் எடுப்பீங்க? பண்ணு. கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். புரிஞ்சா? எப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன்லாம் இன்னொன்னு இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே இப்போ இதை நான் எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு இந்த டேட்டா என்னென்ன டேட்டா வருது எனக்கு தெரிஞ்சிடும், ரைட்? உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. லைக் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்போ யூசர் நேம் இருக்கு அப்படின்னா நான் யூசர் நேம்ல அந்த ஏபிஐல இருக்கிற யூசர் நேமை நான் ஸ்டோர் பண்ணுவேன். எப்படி? சிஜே ஆஃப், ஓகே இப்படியும் போடுவேன். சிஜே ஆஃப் அதுல இருக்கிற அந்த யூசர் நேம்ங்கிற கீயை நான் போடுவேன். கரெக்டா? கரெக்டா கைஸ்? சிஜே. ஓகே அப்ப அடுத்து பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு சிஜே ஆஃப் அதுக்குள்ள இருக்கிற பாஸ்வேர்டை நான் போடுவேன். எப்ப எடுத்துட்டு வந்துட்டேன்னா அப்ப நான் லாஜிக் எழுதலாம்ல, இஃப் யூசர் நேம் வந்து அதாவது நீ கொடுக்குற யூசர் நேமும் ஜேசன்ல இருக்கிற யூசர் நேம், அதாவது டேட்டா பேஸ், இப்ப நான் டிபி யூசர் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது வந்து டேட்டா பேஸ் யூசர் நேம், டிபி யூசர் நேம் ஈக்குவல் டு இப்ப நானா ஒன்று கொடுத்துக்கிறேன் சும்மா விக்னேஷ். அடுத்து டிபி பாஸ்வேர்டு, ஏன்னா இது ஆக்சுவலா டேட்டா பேஸோட படிக்கணும் நீங்க, நான் சும்மா டம்மியா நான் சொல்றேன். டிபி பாஸ்வேர்டு வந்து at 1234. ஓகே இப்போ நான் எப்படி செக் பண்ணுவேன்? உங்களோட அந்த யூசர் நேமையும் டிபி யூசர் நேமையும் செக் பண்ணுவேன். எப்படி? உங்களோட யூசர் நேம் இங்க வந்துருமா, யுவர் யூசர் நேம் ஈக்குவல் டு டிபி யூசர் நேம் அண்டு. ஏன் நான் அண்டு போடுறேன்? ஏன்னா போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, ரிட்டன் ட்ரூ, ரெண்டையுமே செக் பண்ணணும். ஓகே அப்ப அண்டு பாஸ்வேர்டு, உங்களோட பாஸ்வேர்டும் அதாவது நீங்க அந்த ஏபிஐல இருந்து எடுத்துட்டு வந்த பாஸ்வேர்டும் டிபி பாஸ்வேர்டும் ஒன்னா இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே நான் என்ன பண்ணுவேன்? லாகின் சக்சஸ். இல்ல இல்ல ஒண்ணு தப்புனாலும் தப்பு தானே, எல்ஸ்ல ப்ளீஸ் செக் யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இப்ப ரன் பண்ணவா? இப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க பாருங்க ரன் பண்ணிட்டேன். பாத்தீங்களா எனக்கு லாகின் சக்சஸ் ஆயிடுச்சு. ஏன்? ஏன்னா நான் கொடுத்திருக்க யூசர் நேம் கரெக்ட், அதுவும் டிபி யூசர் நேம் கரெக்ட், நான் கொடுத்திருக்க பாஸ்வேர்டும் டிபில இருக்கிற பாஸ்வேர்டும் கரெக்ட். புரியுதா கைஸ்? இதுல இப்ப நான் இந்த விக்னேஷ் ஒன்னு மாத்திரேன் இந்த இடத்துல டிபில. ஓகே இப்போ நான் ரன் பண்றேன், ஆனா என்னோட ஏபிஐல விக்னேஷ் இருக்கு. இப்போ என்ன வருது? ப்ளீஸ் செக் யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வருதா? ஒன்னு சேஞ்ச் ஆனாலும் சிங்கிள் வேர்டு மாறினாலும் டேட்டா மாறிடுச்சா? புரியுதா கைஸ்? இப்போ இப்படிதான் உங்களோட லாகின்லாம் எடுக்கும் ஆக்சுவலா. புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிவன் புரியுதுல? புரியுதுல கைஸ்? இதுதாங்க கான்செப்ட். ஆக்சுவலா இதை நீங்க லைவாவே பார்க்கலாம், பட் ஆனா அது ஒரு வெப்சைட் இருக்கு ஃப்ரீ ஏபிஐ கிரியேட் பண்றது, அது ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பசங்க சொல்லி கொடுத்தது. இது இப்போதைக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அது வேணா செக் பண்றேன் அது என்ன வெப்சைட்டு. ஆக்சுவலா அதுக்கேற்றாப்பி இன்னும் கொஞ்சம் கோடு மாறும். ஓகேவா? அது நீங்க நம்பர்லாம் போட்டு செக் பண்ணுவீங்க, அந்த லைன் கனெக்ஷன்லாம் செக் பண்ணுவீங்க, அது கோடு மாறும். இதை நீங்க இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணுங்க கைஸ், நோட் பண்ணி சொல்லுங்க. நான் அப்படியே நான் அடுத்து அதை செக் பண்ணிட்டு இருக்கேன் அது வரைக்கும். இதுல ஜேசன் கிரியேட் பண்ண மாட்டீங்களா? அதான் இல்ல, ஜேசனோட வேலை என்ன? இதுல ஏபிஐ குள்ள இருக்கிற டேட்டாவை நீங்க வெளியில எடுக்கிறீங்க, அதுதான் அந்த ஜேசனை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதான் அந்த ஜேசன் லோட்ஸ்னா அந்த யூஆர்எல் குள்ள இருக்கிற டேட்டாவை அது வெளியில எடுத்துருச்சு. இதுல இன்னொன்று இருக்கு, அதான் அடுத்து நான் சொல்லி தருவேன். நீங்க உங்களோட டேட்டா நார்மல் ஒரு டேட்டாவை நீங்க வந்து ஏபிஐ கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு ஜேசன் டாட் டம்ப்ஸ் கொடுப்பீங்க, அதுதான் அந்த ஜேசனா லோட் பண்ணும். அதாவது இந்த மாட்ட டேட்டாவை அது மாத்தி விட்டுரும். புரியுதா? இப்படிதான் பண்ணுவோம். ஓகே தானங்க? உங்களுக்கு புரியுதுல? புரியுதுங்க, ஆனா இது ரொம்ப டைரக்டா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன் ப்ராஜெக்ட்ல. ஏன்னா என்கிட்ட அப்படிதான் ஏபினா அதானங்க, என்கிட்ட இந்த டேட்டா கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அந்த டேட்டாவை எடுத்துனா ஏன்னா ஏபி லிங்க்னா அதான் ஏபி லிங்க். ஏபிஐ லிங்க் நான் வெளியே என்ன யூஸ் பண்ணுவேன்? ஜேசன் யூஸ் பண்ணுவேன். அதை நான் அதுல இருந்து டேட்டா எடுத்துட்டேன், எனக்கு தேவையான மட்டும் நான் கோடிக்கு ஆக்சஸ் பண்றேன், அவ்வளவுதான். திருப்பி என்கிட்ட ஏதாவது ஒரு டேட்டா கொடு, நான் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவேன், நான் ப்ராசஸ் பண்ண டேட்டாவை மேபி இப்போ எக்ஸல் சீட்ல ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் ரீட் பண்ணி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஏபி லிங்கா கன்வெர்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான்.
இந்த 2 வேலையை தான் நீங்க பாப்பீங்க. நான் பாக்குறது அதான் பாக்குறேன் இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஒன்னு ஏபிஐல இருந்து டேட்டா எடுப்போம், இல்ல நீ ஒரு ஏபிஐ லிங்கா கன்வெர்ட் பண்ணுவான், அவ்வளவுதான். இதுதான் ஏபிஐ கான்செப்ட். மேபி நீங்க அப்ளிகேஷன் வேற ஏதாவது யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுல ஏதாவது டிஃபரெண்டா இருக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, அதை எப்படி இதுல யூஸ் பண்ணலாம் நீங்க போட்டு பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கு அப்படி நான் பார்த்துட்டு சொல்றேன். இதுல அந்த ஒரு வெப்சைட் இருங்க, எங்கேயும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த கன்சோல் ஐஓ ஏதோ ஒரு பேர் வரும் கைஸ். ஆக்சுவலா அதை போட்டாலே டக்குன்னு வந்துடும். எனக்கு அது டக்குன்னு மறந்துடுறேன். கண்ணோ ஏதோ ஒன்று வரும், சம்திங். Got it. Okay. Mockable AIO. நோட் பண்ணிட்டேன். யூஆர்எல் உங்களுக்கு லிங்க் கிடைச்சிச்சா? தான் பண்ண போறேன் இப்ப. ஓகே, இது எடுக்குதான்னு தெரியல, பாப்போம். இது லைவா இருக்கும், கொஞ்சம் இன்னும் நல்லா லைவா இருக்கும். இதுக்கு அப்படியே கோடே சேஞ்ச் ஆகும். ஒரே நிமிஷம் போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணேன். ஓகே, என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த கூகுள்ல போயிட்டு மோக்கபிள் ஐஓ அப்படிங்கிற வெப்சைட், இதுதான் ஆக்சுவலா மோக்கபிள் ஐஓ. ஏன்னா இப்போ இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நான் வந்து இதுதான் பேசிக்கா இவ்வளவுதான் சொல்லி கொடுப்பேன் பசங்களுக்கு. ஏன்னா அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சு, அவங்களுக்கு அந்த தான் நீடு இருக்கும், ரைட்? ஏன்னா அவங்கள்ட்ட இன்டர்வியூல அதான் கேட்பாங்க, அவங்க ஒர்க் பண்றப்பதான் அவங்களுக்கு என்னன்னே தெரியும். ஏன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா, இதை கண்டிப்பா ஒர்க் பண்ணியிருக்கணும். அதனால உங்களுக்கு இன்னும் இன்டெப்தா சொல்லி தரேன். மோக்கபிள் ஐஓ வெப்சைட்டே காணா. மோக்கபிள் ஐஓ தான் நான் போட்டிருக்கேன். மோக்கபிள் ஐஓங்கிறது www மோக்கபிள் ஐஓ. ஓ, நீங்க போடணுமா? அதை சர்ச் பண்ணுமா? மோக்கபிள் mokable.io. got it. பாருங்க, இதுதான். இதுல போயிட்டு இது வந்து ஒண்ணு இல்லைங்க, ஃப்ரீ ஏபிஐ கிரியேட் பண்றது. ஓகே, இது எங்க கிரியேட் பண்ணா? ட்ரை நவ். இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி பாத்துக்கிறேன், அப்புறம் நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க சாட் பாக்ஸ்ல. இதுல போயிட்டு இந்த ட்ரை நவ கொடுக்கணும். ட்ரை நவ கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாட்டம் வரும். இதுல வந்துட்டு இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த மாட்டம் டெமோ மோக்கபிள்.io. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இது என்கிட்ட ஆல்ரெடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிலீட் பண்ணுமா? பசங்களுக்கு எப்பயோ சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் டிலீட் பண்ணணுமே. ஒரே நிமிஷம். கேன்சல். இதை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் delete remove. You cannot delete mock while it started. ஓ, இதை ஸ்டாப் பண்ணுமா? ஸ்டாப் பண்ணி இப்போ கொடுக்கணும். ஓகே, ஓகே கைஸ். ஸோ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லிங்க் வரும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ப்ளஸ் ரெஸ்ட் மோக்குன்னு அதை ரைட்டில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டை காட்டும். இதில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன நாளுக்கு இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ நான் சும்மா வந்து யூசர்
டேட்டா அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் கிரெடென்டியல்ஸ் இல்லைன்னா யூசர் டேட்டாஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் அந்த நேம், அந்த ஏபிஐ லிங்க் நேமுக்காக. இது வந்து நீங்க வந்து நீங்க ஆப்ஷன் வந்து கெட்டுன்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதில் நிறைய இருக்கு. இது இப்போ சொன்னா உங்களுக்கு அது புரியாது. ஓகே, கெட்டு போஸ்ட்னு சொல்லுவாங்க, போஸ்ட்னா அனுப்புறது. ஓகே, இதெல்லாம் வந்து லாகின் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. புட்டுங்கிறது ஒன்று இருக்கு, பேட்ச் டிலீட்னு இருக்கு. ஓகே, இதை பத்தி நான் உங்களுக்கு டேட்டாபேஸ்க்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். ஓகே, அப்பனா உங்களுக்கு புரியும் என்னென்ன கான்செப்ட்னு. இப்போ வந்து நம்ம இதுக்கு கெட்டுன்னு கொடுப்போம். கெட்டுனா ஒன்றும் இல்லைங்க, நீங்க அனுப்புறதா நீ யாராவது கெட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. ஒரு பெர்மிஷன் மாட்டம் கொடுக்குறீங்க. இப்போ நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், அதை நீ எடுத்துக்க, கெட் பண்ணி எடுத்துக்க, அதுதான் கெட்னா எடுக்கிறது. ஓகே, அப்பனால கெட் கொடுத்துக்கிறேன். அது டிஃபால்ட்டா அப்படியே இருக்கட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து 200 ஓகே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது உண்மையிலே இந்த லிங்க் வந்து லைவ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் 200 வரணும். ஓகேவா? இல்ல அப்படின்னா 404 எரர் வரும். அது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? 404 எரர்னா பாத்திருக்கீங்களா கைஸ்? if it is not successful then 404 இருக்கும். அதுதான் கான்செப்ட். அப்ப டிஃபால்ட்டா உங்களுக்கு 404 வரும், ஏதாவது இந்த லிங்க் எடுக்கல அப்படின்னா. அப்புறம் இந்த கண்டென்ட் டைப்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் டு ஜேசனா, இது அப்ளிகேஷன் ஜேசன் தான் டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, அதே டிஃபால்ட்டா இருக்கட்டும். மற்றபடி இது UTF-8 அது எதையும் சேஞ்ச் இல்லை. இங்க கொடுத்துருக்க பாத்தீங்களா டம்மிக்கு மெசேஜ் ஹலோ வேர்ல்டுன்ட்டு, அது எந்த ஃபார்மெட்ல கொடுத்துருக்கான்? அவன் டிக்ஷனரி ஃபார்மெட்ல கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதுதான் இப்படிதான் இருக்கும் டேட்டா. இது நம்ம டேட்டா மாத்திரம் பாருங்க. யூசர் நேம் கோலன், இப்போ நான் வந்து என்ன போடுறேன்னா ஒரு பேர் வச்சுக்கோமா, பைத்தான் 1 அப்படின்னு சும்மா நான் வச்சுக்கிறேன். என்னோட டேட்டா இதுதான், கமா பாஸ்வேர்டு வந்து கோலன் பை 1234, இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. ஓகேவா? இது நான் எங்க செட் பண்ணிட்டு இருக்கேன்? ஏதோ ஒரு வெப்சைட்ல நான் செட் பண்ணிட்டு இருக்கேன். இதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சீக்கிரட்டா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் யூசருக்கு இதை அனுப்பணும். இதை பைத்தான் 1 பாஸ்வேர்டு பை 1234 இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு லிங்கா கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, தி ஸ்மோக் இஸ் ஸ்டாப்டா. இதை இப்படி ஸ்டாப் திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல காட்டணும், ஸ்டார்டர்னு இருக்கணும். ஓகேவா? அப்பதான் இந்த மாட்டம் உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படி இல்லைன்னா செகண்ட் லிங்க், எதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து HTTPS, செகண்ட் இருக்கிறது HTTP. ஓகே, ஹைப்பர் டெக்ஸ்ட் புரோட்டோகால் செக்யூர், அதான் ஃபர்ஸ்ட். இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது அந்த HTTP. ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து HTTPS எடுத்துக்கோங்க, ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதை வந்து இது உங்களுக்கு சும்மா டம்மியா காட்டுது பாருங்க. ஏன்னா இது டம்மிக்காக பண்றது. இப்போ இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், நீங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். என்னோட டேட்டா உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்களேன். இதே டேட்டா வந்திருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. உங்க சேட் பாக்ஸ்ல அமைச்சிருக்கீங்க பாருங்களேன். ஓகே, ஆனா இது வந்து கம்பெனில அனுப்புறதெல்லாம் வராது இப்படி. ஓகேவா? கம்பெனில அனுப்புறதெல்லாம் வராது. வந்தா அதுக்கு என்ன கணக்கு? நியாயம் கரெக்ட் தானே? அப்ப இது கம்பெனில இது மட்டும் உங்களுக்கு அந்த ஏபிஐ வந்து மெயில் ஃபார்மேட்லயோ இல்ல எக்ஸெல்லையோ இல்ல நோட் பேட்லயோ உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை நீங்க வந்து காப்பி பண்ணி போடுற மாட்டம் இருக்கும். ஓகேவா? இந்த லிங்க் தான் அனுப்புவோம். இதுதான் இந்த லிங்க். இப்ப நீங்க தான் இப்ப டெவலப்பர் ஆச்சு. டெவலப்பரோட வேலை என்ன? இந்த லிங்க் உங்க கைக்கு வந்துருச்சு, இந்த லிங்க் உங்க கோடிங்ல நீங்க யூஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப இந்த மாட்டம் அபிஷியலா யூஸ் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட், இது வந்து வேற மாட்டம் வரும். அதை நான் இன்னொன்னு சொல்லி தரேன். ஓகே, இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஓகே, இது இல்லைன்னா மனப்பாடமா போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கோடை. பண்ணி பார்ப்போம் எடுக்குதான்ட்டு. இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ற கான்செப்ட் இது. இம்போர்ட் ரெக்வஸ்ட் போடுவோம். இந்த ரெக்வஸ்ட்ங்கிறது ஒரு லைப்ரரி. இது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்றோம்? ஆன்லைன்ல வர டேட்டாவை ஒரிஜினலா நீங்க அந்த லிங்க் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ரெக்வஸ்ட் எடுக்கும். ஓகே, அப்ப இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணோம்? இப்போ இந்த URL அந்த URL நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? அந்த யூசர் டேட்டா இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இப்ப லைவ் வந்திருக்கா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? இந்த URL உண்மையிலே ஒரிஜினலான URL அப்படின்னு செக் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஏன்னா ஏபிஐ வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏபிஐ மூலியமா நிறைய வந்து டம்மி டேட்டா அது நிறைய இருக்கு, அது செக் பண்ணணும், வேலிடா இல்லையா செக் பண்ணணும். ஸோ அப்ப நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அந்த ரெக்வஸ்ட்ங்கிற அந்த லைப்ரரியை யூஸ் பண்றேன். ரெக்வஸ்ட் டாட் கெட் URL கொடுக்குறேன். இந்த கெட் என்னமா பண்ணும்? இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரி, அதாவது ரெக்வஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த கெட் மெத்தட் என்ன பண்ணும்னா, இவன் உண்மையிலே ஒரிஜினலானவனாடா அப்படின்னு செக் பண்ணும். அதை நான் எப்படி செக் பண்ணுவேன்? இஃப் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடுங்கிற இந்த மெத்தடை நான் போட்டுருவேன். ஓகே, அப்ப இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடு என்னமா பண்ணும்?
ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடு, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ்ல உங்களோட யூஆர்எல் அதை கெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடுனா 200. ஓகே, 200 வரும், இல்ல 404 வரும். கரெக்டா? 200 அப்படின்னா 200 அப்படின்னா இந்த லிங்க் லைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னால அதை ஆக்சஸ் பண்ணலாம், இது உண்மையிலேயே வேலிட் தான், அது உண்மையிலேயே ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டேட்டஸ் கோடு வந்து என்ன ஆன்சர் வரும் இங்க? ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட்ல ஒன்னு 200 வரும், இல்லைன்னா 404 வரும். இது 200 ரூபாய் ஈக்குவல் டு 200 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போகும். கரெக்டா? உள்ள போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அத ஜேசனை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன், அந்த ஜேசனை கன்வெர்ட் பண்ணுவேன். மெத்தட் யூஸ் பண்றேன்னா இது வந்து மெத்தடா யூஸ் பண்றேன், அதுக்காக நான் மேல இம்போர்ட் ஜேசன் போடங்கிற அவசியம் கிடையாது. அப்ப இந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள என்ன இருக்கு? உள்ள டேட்டா இருக்கு, அதை நான் ஜேசனா கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகே, ஏன் நான் ஜேசனா கன்வெர்ட் பண்ணணும்? ஏன்னா அப்பதானே வந்து உங்களுக்கு டேட்டா எடுக்க தெரியும். இப்ப பிரிண்ட் நான் டேட்டான்னு இப்படி கொடுத்துறேன். புரியுதா கைஸ்? அப்ப உண்மையிலேயே உங்க டேட்டா அதுல இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள உங்க டேட்டா இருக்கும், அதை ஜேசனா கன்வெர்ட் பண்ணும். ஜேசனா கன்வெர்ட் பண்ணாலே ஜேசன் ஃபார்மேட் என்ன? டிக்ஷனரி ஃபார்மேட் உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, இப்ப இது வந்து ரெஸ்பான்ஸ் கோடு 200 இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல என்ன வரும் அவுட்புட்? நீங்க ஒரு எரர் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது சரி வேணா அதை கூட யூஸ் பண்ண வேணா, நான் சிம்பிளாவே யூஸ் பண்றேன். இல்லைன்னா இப்படி எரர் மட்டும் ஏதாவது போட்டுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட்னு போட்டுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல என்ன ஸ்டேட்டஸ் கோடு வருதுன்னு. ஓகே, எரர் அப்படின்னு போட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட்னா என்ன? அது எப்ஸ்டிங்ல போட்டிருக்கேன். அதோட அது என்ன ஸ்டேட்டஸ் கோடு நம்பர் வருதோ அது இங்க சொல்லும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன வருது? வெரிஃபை unable to get local issuer certificate. பாத்தீங்களா, இது ஏதோ ஒரு இஷ்யூ வருது. இது உங்களுக்கு ஸ்கீமா ரைட்டா நீங்க யூஸ் பண்ற அந்த URL ஸ்கீமா இருக்கு. எங்க சொல்றீங்க? URL இருக்குங்க. ஆமா, URL இருக்கு. ஸ்கீமா பேஸ் பாத் அதெல்லாம் அதோட காம்பினேஷன் தானே URL. ஆமா, இல்ல இது வந்து சர்டிபிகேட் ஃபெயிலியர் ஏதோ அவன் கிட்ட சர்டிபிகேட் ஏதோ வாங்கணுமோ? இவன் நான் நல்லா கரெக்டா வருமே. ஒரே நிமிஷங்க, இல்லை இந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்ப்போம். HTTP யூஸ் பண்றேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இது மேபி அவன் அதான் அந்த ஏபி கீ கொடுத்துருக்கான், அந்த கீக்கு போல சர்டிபிகேட்டை நம்ம கொடுக்கணும். நம்ம செக் பண்ணுவோம். இது இப்போதான் நான் பார்க்குறேன். இது ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக போடுறதா. இதுவும் அதே ஒரு லிங்க் தானே? இருங்க ஒரே நிமிஷம். கோடு கரெக்டு. இது HTTP யூசர் டேட்டா. இது போடும். இதுல இருக்கிற டேட்டா அங்க எடுத்து காட்டுங்க. ஆக்சுவலா லைவா இங்கேயே நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுவோம். ஆக்சுவலா இதுதான் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து பண்ண நம்மளே ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி பண்ணோம்னா கரெக்டா எடுக்கும். இது நம்ம ஆன்லைன்ல இருந்து பண்றதுனால சில ஃபார்மேட்ஸ் போடணும். செக் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் 200 ஆக்சுவலா அந்த லிங்க் எடுக்குது. ஓகே, அப்ப லிங்க் எடுக்குதுன்னா இதுவும் எடுக்கணுமே. அப்ப இதுவும் எடுக்கணும். இதுக்குள்ள கோடு போயிருக்கும். ஆக்சுவலா இப்ப ரெஸ்பான்ஸ் என்ன ஆன்சர் வருது? 200 வந்திருக்கா? ரெஸ்பான்ஸ் 200. அப்ப இதுக்குள்ள கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள போகுமா? அப்ப எங்க இஷ்யூ ஆகுதுன்னா பாப்போம், கண்டுபிடிப்போம். காடி எடுக்குது. அப்ப புரியுதா கைஸ்? அப்ப HTTP எடுக்குது. HTTP S-க்கு தான் செக்யூர் அவன் கொடுத்துருக்கான். இது டம்மி தானே, அதனால HTTP எடுத்துக்கோங்க. அது எடுக்குது. பாத்தீங்களா, அங்க இருக்க டேட்டாவை நான் வெளியில எடுத்துட்டேன். தெரியுதாங்க? எஸ்ஆர்னோ? அதான் HTTPS. அதுதான் சர்டிபிகேட் வேணும் கேக்குது. ஏன்னா நீங்க HTTPS செக்யூர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னங்க நீங்க எதுவும் கீ கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த அதுதான் அந்த HTTPS-க்கு வந்து நீங்க சர்டிபிகேட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அது வந்து இதுக்கு அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. உங்களோட ப்ராஜெக்ட்ல வேற மாட்டம் வரும். இவன் அப்படி சொல்லி வச்சிருக்கான். இவனோட இது வந்து நீ HTTPS யூஸ் பண்ணனா SSL சர்டிபிகேட் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நீ வித்தவுட் பர்மிஷன் வேற ஒரு வெப்சைட்டோட லிங்க் நீ யூஸ் பண்ற ஆக்சஸ் பண்றீங்கல்ல, அதுக்காக அந்த எரர் சொல்லுது. அதுக்காக தான் கொடுத்துருக்கான். சப்போஸ் இது எடுக்கல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னா அவன் கொடுத்துருக்கான். அதனால தான் நான் இதை காப்பி பண்ணேன் HTTP. பிகாஸ் இந்த வெப்சைட்டே ஒரு பிராக்டிஸ் பர்பஸ்க்காக. புரியுதாங்க? அதுக்கு தான் இப்போ இந்த HTTP நான் கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு வந்து HTTPS தான் வரும்.
உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ அது பண்றது இது பண்றது எல்லாமே அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சா? அதுக்கு போல தான் அந்த ஏபிஐ கீ கொடுப்பாங்க அவங்க. அது கீ போட்டாலே அதை எடுத்துரும். உங்களுக்கு ஏபிஐ கீ கொடுத்தாலே எடுத்துரும். புரியுதுல? கீ குடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கோட் ஆக்சுவலி? கீ கொடுக்குற மாட்டேன் இருந்துச்சுன்னா இதே கோடு இருங்க, நான் சாட் ஜிபிடி தான் போடணும். இது கீ பேஸ் பண்ணி இது ரெண்டு இடத்துல சேஞ்ச் ஆகும். அந்த மேல அந்த லிங்க்ல மட்டும் சேஞ்ச் ஆகும். ஒரே நிமிஷம் நான் அந்த சாட் ஜிபிடிலே போட்டுறேன். இதே கூட நம்ம அந்த கீ பேஸ் பண்ணி ஏபி கீ இதுல ஐயோ சரி ஓகே வருதான்னு பார்ப்போம். ஏபி கீ ரெக்வெஸ்ட் வருது பாருங்க. கோடு சேஞ்ச் ஆகுதா? ஓகே புரியுதாங்க? ஆட் யுவர் ஏபி கீ ஹியர். இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணோம்னா இதுக்கு வந்து கீ போடணும். நீங்க இந்த கீயை போட்டாதான் இது வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகே இந்த மாட்ட அந்த கோட்லாம் நீங்க போட்டுக்கோங்க. புரியுதாக்கா? அப்பதான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு 200 இல்லையானே சொல்லும். புரியுதா? அந்த ஏபி கீ போட்டாதான், இந்த லைன் போட்டாதான் உங்களுக்கு எடுக்கும். இதெல்லாம் நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். அந்த ஹெடர்ஸ்ங்கற டிக்ஷனரியில என்ன இருக்கு எனக்கு புரியல ஆக்சுவலி. இது வந்து தான் அந்த கீயை வந்து வேலிடேட் பண்றது. இதுக்கு பேர் தான். ஓகே இது உண்மையிலேயே ஒரிஜினல் கீ தானா அப்படின்னு வேலிடேட் பண்றது. ஓகே அந்த ஃபார்மட்ல தான் கீ கொடுக்கணும் அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இத என்னன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி கோட் எல்லாமே சேம் தான். இந்த ஒரு கோடு போதுங்க உங்களுக்கு. இதுதான் மெயின் கோடே. நீங்க 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த கோட் தான் யூஸ் பண்ணுவீங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த கோட் தான் யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு இந்த ஏபி கீ தான் இது ஆக்சுவலா இதுவே என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து அவன் இந்த நேமே மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதை டைரக்டாவே அதை கொடுத்துருப்பான். ஆக்சஸ் பண்ற மாட்டோம். அதாவது டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. மற்ற கோடு எனக்கு எல்லாமே நல்ல மக்கப்ல இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? அது நீங்க யூடியூப்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது வந்து காமன் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ யூஸ் பண்ணி பண்றது. இந்த வெதர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல, நான் காலேஜ்ல பண்றப்ப பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வெதர் ஆப் ஏபிஐ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒண்ணு இல்ல, இப்ப சென்னையில எவ்வளவு வெதர் போயிட்டு இருக்கு அந்த ஏபிஐ லிங்க் நீங்க வாங்கி அந்த கீலாம் போட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு டேட்டா ஃபுல்லா டிஸ்பிளே ஆகும். இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தோட வெதரும் டிஸ்பிளே ஆகும். அதுல எனக்கு சென்னையில இருக்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னா அதோட ஏபிஐ அதுல இருக்கிறத மட்டும் நீங்க எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த மாடல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுக்குமா இது தேவை? மெயினா உங்களுக்கு தேவை அந்த ஏபி லிங்கை உள்ள போடுவீங்க. அந்த கீயை போட்டு எப்படி கோடு எடுக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? ஓகே அதைத்தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுல உங்களுக்கு? புரியுதுல கைஸ்? யா அதை நோட் பண்ணிட்டீங்களா? அதை ஓகே குட். இப்ப வந்து இத டைப் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்க வந்து டைப் போட்டு செக் பண்ணுங்க. ஓகே அதுதான் முக்கியம். பாத்தீங்களா? டீபக்கிங் பண்ணி பார்த்தனால நமக்கு தெரிஞ்சிருச்சு எங்க இஷ்யூ வந்துச்சுன்னு. பாத்தீங்களா? டைப் டிக்ஷனரின்னு வருதா? இப்ப தெரிஞ்சா நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி கொடுத்தல டிக்டன்னு. இப்ப அந்த டிக்ஷனரி டேட்டாவை நீங்க எப்படி எடுப்பீங்க? அங்க யூஆர்எல்ல இருந்து வர டேட்டாவை நான் வந்து யூசர் நேம்ங்கிற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா அந்த டேட்டா ஆஃப் அதுல வர யூசர் நேம் ஸ்டோர் பண்ணிடுவேனா, அதுக்கு யூசர் நேம் தூக்கிடுவேனா, அதே மாட்டேன் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டேட்டா ஆஃப் அதுல வர பாஸ்வேர்டே நான் கேப்சர் பண்ணிடுவேன். தூக்கிட்டு இப்ப லாஜிக் எழுதுவேன். இஃப் அந்த யூசர் நேமும் நம்ம கிட்ட இருக்கிற யூசர் நேம் என்னது அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது விக்னேஷ் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே பாஸ்வேர்டு வந்து @1234 ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்ல லாகின் பண்ணு அப்படின்னு நான் கோடு கொடுப்பேன். லாகின் சக்சஸ். இது வந்து ரீடைரக்ட் பண்ற மாதிரி கொடுப்பீங்க. ஆக்சுவலா லாகின் பேஜுக்கு லாகின் சக்சஸ் ஆச்சுன்னா எந்த பேஜ் போகும்? அடுத்த பேஜ் போகும்ல, அந்த மாதிரி லாஜிக் எழுதுவீங்க. பட் இப்படிக்கு நான் சும்மா சொல்றேன் லாகின் சக்சஸ்ஃபுல். இல்ல அப்படின்னா லாகின் ஃபெயில்டு. புரியுதா கைஸ்?
ஸோ பார்த்தீங்களா நம்ம லாஜிக் எப்படி வருது பார்த்தீங்களா உங்களுக்கு? இதுதான். இதே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும், இந்த கோடை ஃபுல்லாக மாற்றணும், அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆன்சர் வரும்? லாகின் ஃபெயில்டு தான் வரும். ஓகே, ஏன்னா வர டேட்டா வேற இல்லை, வர டேட்டா வேற. லாகின் ஃபெயில்ட் ஆயிருக்கா? புரியுதா கைஸ்? ஏன்னா யூசர் நேம் வேற மட்டம்லாம் வந்திருக்கும் எனக்கு. இருங்க, எனக்கு வர டேட்டா வேற மட்டம்லாம் வந்திருக்கும் பாருங்க. என்னோட டேட்டா என்னது? யூசர் நேம் பைத்தான் 1, பாஸ்வேர்ட் py1234. அப்போ லாகின் ஃபெயில் தான் வரும். இப்போ ஒன்று பண்ணுவோமா? இன்னொன்று பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த லிங்க்ல போய் நம்ம மாற்றலாம். எப்படின்னா இந்த மோக் கேபிள் கிரியேட் பண்ணல, இதில் போய் நீங்கள் மாற்றலாம். இதில் போய் இந்த டேட்டாவை மாற்றலாம். யூசர் நேம் வந்து பைத்தான் 1 தானே போட்டிருக்கு, நான் வந்து விக்னேஷ் அப்படின்னு போடுறேன், @1234 போடுறேன். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆயிடுச்சா? இருங்க, சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ரன் பண்ணுவோமா? எப்படி லாகின் சக்சஸ் ஆயிடுச்சா? எப்படிங்க? எஸ்ஆர்னோ எப்படி அங்கே மாற்றவுமே இங்கே மாறிடுச்சு பாருங்க. யூசர் நேம் விக்னேஷ். எப்படி தெரியுதா கைஸ்? லைவா இருக்கா? எஸ்ஆர்னோ? இதுதான் ஏபிஐ, இதுதான் ஏபிஐ. ஓகேவா? அப்ப நீங்க வெதர் ஏபிஐல அங்க மாறிக்கிட்டே இருக்கும். வெதர் ஏபிஐ ஓகே, இந்நேரம் சென்னை வந்து 30 டிகிரி செல்சியஸ்ன்னு காட்டும், இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு 24 டிகிரின்னு காட்டும். அங்க மாறிக்கிட்டே இருக்கும். அங்க மாறினாலும் இங்கேயும் மாறும் தானே அர்த்தம். ஏன்னா உங்க லிங்க் வந்து 200ல காட்டிக்கிட்டே இருக்கு. ஸ்டில் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ரெஸ்பான்ஸ் 200னா லிங்க் ஆக்டிவேட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு நல்லா. இப்போ அந்த லிங்க்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அந்த லிங்க்கை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஏபிஐ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, ஸ்டாப்னா ரெட் கலர்ல இங்கே காட்டும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை. ஓகேவா? இங்கே பாருங்க, இது நல்லா பண்ணிக்குவோம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுது? எரர் 404 காட்டுதா? ஏன்? ஏன்னா அந்த லிங்க் எடுக்கல. லிங்க் எடுக்கலைன்னா உங்க ஏபிஐ அங்கே எடுக்கலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் போய் அதை செக் பண்ணணும். ஏபிஐ இஷ்யூ. அப்போ யார்கிட்ட அதை கிளைம் பண்ணணும் சொல்லுங்க? அது நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணி, அந்த ஏபி டீம்லேயே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நீங்கள் இந்த லிங்கையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்படி தான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஏபிஐ வந்து நாட் அனேபிள் டு கெட் அ ரெஸ்பான்ஸ், ஸோ எனக்கு சால்வ் பண்ணுங்க, தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பணும் நீங்கள். அப்போ அவன் அதை பார்ப்பான், அது என்ன லிங்க், யார் என்னன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். அதை ரிப்ளை பண்ணிட்டு திருப்பி நீங்கள் செக் பண்ணுவோம். ரெஸ்பான்ஸ் 200 இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஒர்க். கிளியரா கைஸ்? எஸ் ஆர் நோ? அவ்வளவுதான். அதை உங்களுக்கு இப்ப லைவா அப்படி பண்ணி காமிச்சிட்டேன். சூப்பரா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? ஆமாங்க தெரியாம ஏதோ ஒரு ஒர்க் மாறிக்கிட்டு இருக்குங்க அப்படி இப்படி சொல்லுவான். அப்படியா ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, இப்ப செக் பண்ணி பாருங்க. உடனே நீங்க செக் பண்ணி பாப்பீங்க, உடனே எடுக்குது, ஓகேங்க அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஸோ இதுதாங்க கான்செப்ட். அழகா நோட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு டாபிக்ங்க இதுன்னு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இதுல நீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஏபிஐ, அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், சாரி எக்ஸப்ஷனே வருது பாருங்க, அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் பண்றது, ரெண்டு. இவ்வளவுதாங்க மெயின். இதுக்கப்புறம் டேட்டா பேஸுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு. இந்த 3 செட்டு தான் மெயினே. அப்புறம் அந்த ஊப்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்டர்வியூக்காக நீங்க படிச்சுக்கலாம். ஊப்ஸ் அது இதுன்னு சொல்லி நீங்க படிச்சுக்கலாம். அதெல்லாம் சும்மா ஒரு கோடிங் ஃபார்மேட்டை டிஃப்ரெண்டா போடுவாங்க, அவ்வளவுதாங்க ஊப்ஸ். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்க வந்து ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணுங்க. இது ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்கேன். ரெக்கார்ட் அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு. சரி, இதை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க.
லிங்க் பண்ணிடுச்சு. நோட் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இதை போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப்ல போயிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி ஏபிஎஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகே, தேர்ட் பார்ட்டி ஏபிஎஸ் ஏதாவது நிறைய கொடுத்துருப்பான். ஒன்றும் இல்லை, ஏதாவது வெதர் ஏபிஐ பைத்தான் அப்படின்னு போட்டாலே வரும். ஓகேவா? ஸோ இந்த மாட்டம் நிறைய ஏதாவது ஏபிஎஸ் எடுத்து பாருங்க. அதை சும்மா கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல பாருங்க இதை. ஓகே, வெதர் ஏபிஐ எப்படி யூஸ் பண்றான் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ண சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ அந்த பாத்தீங்களா, அவன் வெதர் ஏபி கோட் யூஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அந்த லிங்கை போடுறான் பாருங்க, அந்த ரெஸ்பான்ஸ் அதே தான். ஓகே, இது வந்து சில இது அந்த கோடிங் எடுக்கிறதுக்கு ஏற்ற அப்படியே டேட்டா மாத்துறான். அந்த வெதர் இஸ் இப்படின்னு சொல்லி கோட் போடுறானா, புரியுதா? இதை ஃபங்க்ஷன் எழுதுறான், அவ்வளவுதான். புரியுதாங்க? ஸோ பாத்தீங்களா, இன்புட் என்டர் த சிட்டி, எந்த சிட்டி வேணுமோ அந்த சிட்டியோட வெதர் காட்டு தான். ஓகே, ஸோ இந்த மாட்டம் நீங்க நிறைய தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவனே எப்படி அதை போய் அந்த ஏபிஐ லிங்க் எடுக்கணும், காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லியிருப்பான். சும்மா ஃப்ரீ டைம்ல பாருங்க இந்த மாட்டம் ஏபிஐ. சும்மா ஒரு அடிஷனல் தான் இதெல்லாம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாட்டம் நிறைய இருக்கு. புல்டிவர் வெதர் ஏபிஐ பைத்தானோ சின்ன பையனா சொல்லி கொடுக்குறான். ஓகே, ஸோ இந்த மாட்டம் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது இருக்கு, நிறைய ஏபிஐ இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக நான் சொன்னேன். இந்த மாட்டம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட எனக்கு நீங்க எப்பனாலும் அனுப்பலாம். ஓகேவாங்க? சும்மா ஒரு வீடியோ பார்த்தா தெரியாது, ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஒரு ஓடியே கிளிக் ஆகும். ஒரு டார்கெட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் வெதர்னா வெதர்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அத ட்ரை பண்ணீங்கன்னா அந்த லிங்க் சொல்லுங்க. லிங்க் என்ன பண்றது? அதுதான் அந்த வீடியோ பார்க்க சொல்றேன். அந்த வீடியோல அவனே சொல்லியிருப்பான் எப்படி போய் வெதர் ஏபி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அவனே எடுத்து எப்படி காப்பி பண்ணும். கோடிங் ஒன்னா தான் இருக்கும். ஓகே, அந்த எப்படி அந்த லிங்க் எடுக்கிறான், அந்த ஏபி கீ எடுப்பான், அதுக்காக தான் உங்களை நான் இந்த யூடியூப் பார்க்க சொல்றேன். ஓகேவாங்க? ஸோ அதை நீங்கள் சும்மா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம்ல, தேர்ட் பார்ட்டி ஏபி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதுதான் அது, வெளியில இருந்து அந்த டேட்டாவை எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இன்னும் லாஸ்ட் வந்து ஒன்று சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஏபிஐ மாற்றலாம். அதுதான் ஜேசன்ல ஒரு கான்செப்ட் தான். அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜேசன் டாட் லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இது நீங்கள் எடுத்துட்டீங்களா, ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா, இல்லை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு நிமிஷம். இதை நானுமே நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த கோடு ஏபிஐக்கான கோடு. இதே வந்து ஒரு டேட்டாவை நீங்க ஏபிஐ லிங்கா மாத்தலாம், அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அதுக்கு லைவ் லிங்கா மாற்ற முடியாது, சும்மா நார்மலா மாத்தலாம். ஓகே, லைவா மாத்தணும்னா அதுக்கு தான் நீங்க ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னு படிக்கணும். ஆக்சுவலா ஜாங்கோல படிக்கணும். அதை நான் உங்களுக்கு, அது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டிக்கா இருக்கும். அதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் பேஸ் பண்ணி வர ஒரு டாபிக் அது. அதாவது டேட்டா, உங்க டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஏபி, ஏன்னா டேட்டா யாருக்காவது எப்படி போய் நீங்க ஒரு எக்ஸல் சீட்ல டவுன்லோட் பண்ணி அனுப்புவீங்க? எப்படி அனுப்புவீங்க? என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை இப்ப ஸ்வேதா அவங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க இப்ப காயத்ரிக்கு அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புவாங்க? ஓகே, அப்ப ஏபிஐ தான் அனுப்பணும். அப்ப அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன், ஏபி லிங்கா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். புரியுதாங்க? ஓகே, அப்ப அந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற கான்செப்டை நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நான் ஒரு லிங்கா மாத்துவேன். அந்த லிங்கை நான் ஸ்வேதாக்கு இவங்க காயத்ரிக்கு அனுப்புவேன். காயத்ரி என்ன பண்ணுவாங்க, இந்த கோடை போடுவாங்க, அவ்வளவுதான். இந்த கோடை போட்டு அந்த லிங்கை போட்டுருவாங்க. ஓகே, லிங்கை போட்டு அவங்க கோடை எழுதுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு வந்து நீங்க ஏபி கீ போடணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா? ஏன்னா அவங்க அனுப்புறதே அப்படிதான் அனுப்புறாங்க, டேட்டா பேஸ் டேட்டா தானே. அதனால அவங்க இப்படி நார்மலா உங்களுக்கு இப்படி அனுப்பிச்சிருவாங்க. புரியுதா கைஸ்? ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க அனுப்புறனால அந்த ஏபி கீ தேவைப்படாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அதை போட மாட்டாங்க. அது அப்படி ஏபி கீ வேணுங்கிற அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்க பண்ணலாம், அதையும் கோடிங்ல பண்ணலாம். நீ ஒரு கீயா செட் பண்ணணும், அந்த பாஸ்வேர்டை போட்டாதான் அது எடுக்கும் அப்படின்னு நீங்க பண்ணலாம். ஓகே, ஆனா நீங்க தேர்ட் பார்ட்டி பண்றீங்க பாத்தீங்களா, அவன் கண்டிப்பா ஏபிஐ கீ போட்டு தான் சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு, அப்பதான் அது எடுக்குமே. புரியுதா? சோ இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் பின்னாடி உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, புரியுதா கைஸ்? இப்போ நான் சொன்னேன்ல அந்த ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு,
ஆனால் பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு நிறைய நீங்கள் போடுற மாட்டம் இருக்கும். அதை வேணா நான் பின்னாடி லாஸ்ட்டில் நம்ம எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அதை வேணா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை கடைசியாக இன்னைக்கு தாங்க கிளாஸ் ஓவருங்க அப்படிங்கிறப்ப அன்றைக்கி அந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே தானேங்க? ஓகே ஓகே. சூப்பர். வேற கை இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த கோடை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எனக்கு கேட்கணுமா ஸ்வேதா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அந்த ஒரு சின்ன கோடு தான், அதை மட்டும் சொல்லிடுறேன். இதை போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்னன்னா இம்போர்ட் ஜேசன் போட்டிங்களா? இது வந்து இந்த ஜேசனுங்கிறது என்னது, என்கிட்ட வர அந்த டேட்டாவை நான் வந்து இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சும்மா நான் வந்து யூஆர்எல்னே வச்சுக்கிறேன். சிங்கிள் குவாட்ஸில் அந்த டேட்டா நான் வச்சுக்கிறேன். யூசர் நேம் ஸோ அருண் கமா பாஸ்வேர்ட் 1234. ஓகே. இது வந்து ஏபியில் இருக்க லிங்க். இது உங்களுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தீங்க. நான் வந்து சிஜே கன்வெர்ட் ஜேசன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஜேசன் டாட் லோட்ஸ். ஓகே. இது நான் ஜேசனாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பிரிண்ட்ல வந்து நீங்கள் சிஜேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக எடுக்கும். இது வந்து உங்களுக்கு சும்மா ஏபியில் வர டேட்டாவை நீங்கள் இது பண்ணுறது இது. ஓகே. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா டம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த டம்ப்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து ஏபிஐ டேட்டா. இதை நான் நார்மல் டேட்டாவை நான் மாத்துறேன். இது வந்து நார்மல் டேட்டா. ஓகே. புரியுதா கைஸ்? இது வந்து நார்மல் டேட்டா. இது வந்து டிக்ஷனரி டேட்டா. இதை நான் வந்து ஏபிஐ டேட்டா மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த லோட்ஸ்க்கு பதிலாக டம்ப்ஸ்ன்னு போடணும். அவ்வளோதான். டம்ப்ஸுங்கிற அந்த மெத்தடை போடணும். இது வந்து என்ன பண்ணும், இது வந்து உங்களுக்கு அதை ஏபிஐ மாற்றி கொடுத்துரும். புரியுதா கைஸ்? ஏபிஐ மட்டும் மாற்றி கொடுத்துரும். புரியுதா? ஓகே. அப்ப ஏபியில இருந்து நீ டேட்டாவை வந்து அதை ஏபியில இருக்க டேட்டாவை டிக்ஷனரி ஃபார்மேட்ல நீ மாத்துறதுக்கு தான் ஜேசன் டாட் லோட்ஸ்னு போட்டீங்க. இது வந்து உங்க நார்மல் டிக்ஷனரி டேட்டாவை ஏபியா மாத்துறதுக்கு வந்து ஜேசன் டாட் டம்ப்ஸ்னு போடுறீங்க. புரியுதா கைஸ்? ஓகே. புரியுதா? இதுதான் அந்த கன்வெர்ட் இன்டு ஜேஸ் என்ன சொல்லுவாங்க, திரும்ப வெளியில இருக்கிற ஏபிஐ டேட்டாவை நார்மல் ஒரு டிக்ஷனரியா கொண்டு வரதுக்கு அந்த கான்செப்ட். இது வந்து உங்களோட நார்மல் டேட்டாவை ஜேசனா கன்வெர்ட் பண்றதுக்கு. புரியுதா கைஸ்? ஜேசனா ஏபிஐ. ஓகே. அப்ப இதை கன்வெர்ட் இன்டு ஜேசன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்ப ஒரு நார்மல் டேட்டாவை ஒரு ஜேசனா நான் கன்வெர்ட் பண்றேன், அதுக்காக யூஸ் பண்றது அந்த டம்ப்ஸ். புரியுதுலாங்க? எஸ் ஆர் நோ? இல்ல புரியலையா? என்னங்க? இல்ல என்னன்னா உங்களுக்கு அத இந்த லிங்க் போறனால வெளியே அப்படி தெரியுது. ஒண்ணு இல்லங்க. இப்ப உள்ளுக்குள்ள ஒரு டேட்டா இருக்கு, சரிங்களா? இந்த டேட்டா உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது ஆக்சுவலா. அதனாலதான் நீங்க குழம்புறீங்க. இப்படிதான் டேட்டா இருக்கும். HTTPSல இந்த டேட்டா இருக்கு. இதை நீங்க வந்து வெளியில எடுத்து ஆக்சஸ் பண்ணணும். அப்ப இதை நான் வந்து உள்ள இருக்கிற டேட்டாவை நான் வெளியில ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நார்மலா போட்டா ஓகேவா? சோ இது லோட்ஸ். அப்ப அந்த ஆன்லைன்ல இருக்கிற லிங்கை நார்மலா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாட்டம் வரும், அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்ல உங்களுக்கு எடுக்கும். கரெக்டா? இது புரியுதா உங்களுக்கு? சரி. இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகே. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா இருக்கு? அந்த மேல இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்ல ஒரு டேட்டா இருக்கு. நான் எப்படி இதை நம்புவேன்? டிக்ஷனரின்ட்டு பிரிண்ட் யூஆர்எல் போடுங்க. ஓகேவா? சாரி, பிரிண்ட் டைப் ஆஃப் யூஆர்எல் போடுங்க. ஓகேவா? இது என்ன டேட்டா? டிக்ஷனரி டேட்டா. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது என்ன டேட்டா? டிக்ஷனரி டேட்டா. டிக்ட்னு வந்துருச்சா? சரி. இந்த டிக்ஷனரி டேட்டாவை நான் வந்து இப்ப காயத்ரிக்கு வந்து நான் அனுப்புறேன். அவங்களுக்கு அனுப்புறப்ப நான் ஜேசனா மாத்தி அனுப்பணும். ஏன்னா வெறும் டிக்ஷனரியா அனுப்பிச்சா அது என்ன பிரயோஜனம்? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த டம்ப்ஸ் போடுவேன். அதுதான் அந்த கன்வெர்ட் இன்டு ஜேசன். புரியுதா? மேபி இந்த ஜேசன் ஃபார்மேட்டுமே செக் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஜேசனா மாறினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா ஜேசன் டேட்டா என்ன சொல்லி கொடுத்தேன், ஸ்ட்ரிங்கா தானே இருக்கும். கரெக்டா கைஸ்? புரியுதுல? இப்ப உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியுதுல? இப்படி இருக்க இது இங்க இது வந்து டிக்ஷனரி டேட்டாவை நான் ஜேசனா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. இப்ப இந்த சிஜேவை நான் என்ன பண்ணலாம், யாருக்கு அனுப்பலாம்? இவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். புரியுதுலாங்க உங்களுக்கு? இப்ப இந்த சிஜேல என்ன டேட்டா இருக்கு? உங்க டிக்ஷனரி டேட்டா இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். ஓகே. இது சும்மா ஒரு பேசிக். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். புரியுதுல? வேற ஏதாவது டவுட் இருக்கா?
வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இதை நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்டர்வியூல சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா கைஸ்? ஏபி இதெல்லாம் இன்டர்வியூல நீங்கள் சொல்லணும். நான் வந்து இப்படி ஏபியில் இருக்கிற டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணி என்னோட டேட்டா பேஸுக்கு நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லலாம், ஒரு ப்ராஜெக்டாகவே சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஏபி அவங்க கேட்பாங்க அடுத்த கொஸ்டின், அப்போ ஏபியில இருந்து நீங்க டேட்டா எப்படி எடுப்பீங்க? நான் ரெக்வஸ்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெக்வஸ்ட்ல இருந்து நான் கெட் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் ஐ கன்ஃபார்ம் தட் பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் ஐடி, ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கூட ஐ கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். தட் இஸ் 200னா இட்ஸ் ஃபைன். பட் நான் வந்து அதுக்கு லாஜிக் எழுதி அதுல இருக்க டேட்டாவை ஐம் யூசிங் ஜேசன். ஓகே, அதை ஜேசன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட டேட்டா பேஸ் கோடில் நான் போய் டேட்டா பேஸ்ல போய் அந்த டேபிள்ல ஸ்டோர் ஆகிற மாட்டோம் நான் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் தான் என்னோட டாஸ்க்கு. சப்போஸ் ரெஸ்பான்ஸ் 404னா அது எடுத்துக்காது, அந்த மட்டும் லாஜிக் எழுதுவேன். புரியுதாங்க உங்களுக்கு? ஓகே, அப்ப இது எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு he or she knows very well. ஓகே, பிகாஸ் ஒரு ஏபிங்கிறது ஒரு டேட்டா வரும், அந்த டேட்டாவை நம்ம எங்கேயோ ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஏபிஐ டேட்டா வந்து சப்போஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். சம்டைம்ஸ் நான் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட், தேர்ட் பார்ட்டி ஏபிஐ நான் யூஸ் பண்ணுவேன். என்ன யூஸ் பண்ற அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் உங்களை அந்த வெதர் ஏபிஐ நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன். வெதர் ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்றேன்? என் ப்ராஜெக்ட் அது அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி, பட் சொல்றேன். அப்ப நான் வெதர் ஏபிஐ நான் யூஸ் பண்ணுவேன். வெதர் ஏபிஐ நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட டிபெண்ட்ஸ் ஆன் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல அது நீட் இருக்கு. இப்போ கரண்ட் வெதர் என்ன அனலைஸ் பண்ணும் அதுக்காக அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, சப்போஸ் அதை எனக்கு ஏதாவது கோடிங்ல எங்க சும்மா இது பண்ணுங்கன்னு யாரும் வாய்ப்பே இல்லை. பட் அப்படி சொன்னாங்கன்னா நீங்க இப்படி இந்த அதுக்கு தான் கோடை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். புரியுதா கைஸ்? சும்மா அந்த ஏபிஐ இதுதான் அந்த யூஆர்எல் இப்படி தான் இருக்கும். அந்த யூஆர்எல் நான் வந்து ஏபிஐ கீ போடுவேன். அந்த கீ போட்டதுக்கு அப்புறம் அது ஒரிஜினலா இல்லைன்னு தெரிஞ்சிடும் அந்த கீ. அதுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு ரைட் அ கோட். அப்பதான் என்னால கோட் எழுத முடியும். அப்ப 200 இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவை நான் எடுப்பேன். இப்படி நீங்க போட்டு காமிச்சாலே ஓகே, இது ஃப்ரெஷருக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நான் போடவே மாட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் ஏபிஐனாலே இந்த டெப்தா தெரியும். அப்படிங்கிறப்ப இதுக்கு மேல என்ன வேணும்? புரியுதா கைஸ்? இதுதான் கான்செப்ட். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இப்படிதான் இன்டர்வியூ இருக்கும். நீங்க பேசுறத வச்சுதான் கொஸ்டினே கேட்பான். புரியுதா கைஸ்? இதுல இன்னொன்னு தான், ஏதாவது மேபி செக் பண்றதுக்காக சில பேர் வந்து நீங்க கம்பெனியை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி, இப்போ டிசிஎஸ், கேப்ஜெமினி அந்த மாட்டம் இருக்கிறப்ப வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க தியரிட்டிக்கலா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, அதனால மோஸ்ட்லி 80 to 90% பிகாஸ் ஆஃப் யூ ஹேவ் சம், நீங்க மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறனால நான் சொல்றேன். ஓகே, என்னோட கெஸ் படி மோஸ்ட்லி 80% தியரிட்டிக்கலா தான் கேட்பான். புரியுதா கைஸ்? அந்த 20% தான் மேபி ஏதாவது இந்த மாட்டம் இங்க அதை எப்படி போடுவீங்க, எங்க சாம்பிள் யூ கேன் ரைட் சாம்பிள் கோட் அப்படிங்குவான். இல்ல ஏதாவது மேபி ஒரு ப்ராப்ளம் சால்விங்க, அவனா ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து ப்ராப்ளம்ங்க இதை போடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தான் உங்களை நான் அந்த ப்ராப்ளம் சால்விங் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது. புரியுதா கைஸ்? ஏதாவது அவனே ஒரு லாஜிக் கதை மாட்ட சொல்லி எங்க அதுல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். புரியுதா கைஸ்? டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கம்பெனியை பொறுத்து. புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதா கைஸ்? இப்படிதான் உங்களோட இன்டர்வியூவே இருக்கும். ஏன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு, நான் அட்டன் பண்ண வரைக்கும் சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஓகே, சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நம்ம பாத்துக்கலாம். அதான் சொல்றேன், மல்டிபிள் இன்டர்வியூஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கறாங்கன்ட்டு. புரியுதா கைஸ்? புரியுதுல? அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. புரியுதா? உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்ப